இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, நாம் இப்பொழுது கிறிஸ்துவுடனே கூட ஒன்றாக வீற்றிருக்கிறோம். We are now seated together with Christ. எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இந்த வசனத்தை டிபிடி டிரான்ஸ்லேஷனில் படிக்கிறேன். அவர் நம்மை உயர்த்தப்பட்டவரான கிறிஸ்துவுடனே கூட எழுப்பினார். நாமும் அவரோடு பரலோக மண்டலத்தின் மகிமையான பரிபூரணத்திற்கும் அதிகாரத்திற்கும் ஏறி போனோம். ஏனெனில் நாம் இப்பொழுது கிறிஸ்துவுடனே கூட ஒன்றாக வீற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலும் அவருடைய பரமேறுதலிலும் மற்றும் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கும் கிறிஸ்துவுடன் நமக்குள்ள ஐக்கியத்தை நம்ம பார்க்கிறோம். தலையாகிய கிறிஸ்துவும் அவயங்களாகிய நாமும் பாருங்க, அவருடைய ராஜ்யத்தின் வல்லமையின் தற்போதைய கிரியைகளின் நாமும் பங்கு பெற அவர் அனுமதிக்கிறார். கொலோசியர் 1:12-13 பார்க்கலாம். ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்க, ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் உங்களை என்னையும் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிவிட்டார். இன்றைக்கு தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவருமாய் இருக்கிறார். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்களேன். கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டு அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கோம். பாவம் மன்னிப்பு ஆகிய அந்த மீட்பு நாம் பெற்றிருக்கிறோம். பெற்றிருந்து இன்றைக்கு எப்படி விசுவாசத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம். பாருங்க, நாம் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அநேக முறை நம்ம ஜெபிக்கும் பொழுதோ இல்லை என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பூமியில் இந்த உலக காரியங்கள் பார்த்து கொண்டு நம்ம இந்த பூமிக்குரியவர்களாக நினச்சி நம்ம ஜெபிக்கிறதுனால தான் நிறைய காரியங்கள் நம்மளால் விடுதலையாய் பெற்றுக்கொள்ள முடியலை. இன்றைக்கு நாம் தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமாரத்தைகள் என்ற உணர்வுள்ளவர்களாய் பாருங்கள், தேவன் நமக்கு அவருடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அது ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்குது. அதை வைத்து கொண்டு நாம் அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, என்னுடைய பலவீனத்தில் பார்த்தீங்கன்னா நான் அநேக முறை நான் ஜெபித்தது உண்டு. நிறைய விண்ணப்ப ஜெபம், உபவாசம் இருந்து எவ்வளோ என்னோடய சுய பலத்தில் நான் என்ன செய்ய முடியுமோ நிறைய அறிக்கை, வசனத்தை அறிக்கை பண்ணுவேன். எல்லாம் பண்ணி எனக்கு மாற்றமே இல்லாத ஒரு நிலையில் தான் பாருங்கள் நான் என்னுடைய ஜெபத்தை மாற்றினேன். எப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று தேவன் எனக்கு புரிய வைத்தார். பாருங்க, அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் அவருடைய குமாரத்தி என்று என்னைக்கு உணர்வு வந்ததோ அப்போ என்னுடைய ஜெபங்கள் கொஞ்சம் மாறினது. நாம் கிறிஸ்துவுடன் பரலோகத்தில் அமர்ந்து பூமியில் அவருடைய ஆட்சியை நிலைநாட்டுகிறவர்களாக இருக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ளும் போது தான் பாருங்களேன் நம்ம காரியங்கள்லாம் மாற்றம் அடையும். முதலாவது நாம் மாறுவோம். பாருங்க, அப்பாட்ட இருக்குதுன்னா பிள்ளைங்க எப்படி கேட்கும், அப்பா தாங்கப்பான்னு ஒரு வாட்டி கேட்கும் இல்லை, அதுக்கப்புறம் அப்படியேவா கேட்கும், அப்பா கொடுங்கப்பா இல்லை, ஒரு அதிகாரமாய் இல்லை. ஏன்னா அப்பா கிட்ட இருக்க நம்ம அப்பா, அவர் வேறு யார், அது நம்ம அப்பா. நம்ம அப்பா கிட்ட எப்படி ஒரு உரிமையாக கேட்போம். அப்பா கிட்ட நம்ம வாங்குறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. கரெக்டு தானே? அப்போ நம்ம அப்பாட்ட வாங்கும் பொழுது எவ்வளோ ஒரு உரிமையாக இல்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கு பரலோக தகப்பன் நமக்கு தகப்பனாக இருக்கிறாரு. அவர் தான் உண்மையான தகப்பன். பாருங்க, இந்த பிசாசு பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக பண்ணுகிற காரியங்கள், ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது இல்லை, இதுக்கெல்லாம் அவன் பயப்படவே மாட்டான். ஆனால் என்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து செயல்படும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்த அந்த அதிகாரத்தில் நடக்கும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தான் அவன் பயப்படுவான். ஏன்னா
நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்து விட்டீர்களானால், அதன்படி நீங்கள் செயல்படும்போது, அந்த மனப்பான்மையில் நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, பிசாசு நடுங்குவான். ஹல்லேலூயா! பாருங்க, எபேசியர் 2:4 பார்க்கலாம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! பாருங்க, நம்ம எல்லாம் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவனுடைய குமாரர்களாய் இருக்கிறோம். பாருங்களேன், அவருடைய அன்பினால நம்ம அக்கிரமங்கள்லாம் பாவத்துக்கு மரித்திருந்த நாம் கிறிஸ்துவுடனே நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அப்போ பாவத்துக்கு, சாபத்துக்கு, வியாதிக்கு இல்லை, உலக காரியங்கள் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? மரித்து கிறிஸ்துவுடனே நம்ம உயிர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா! அந்த கிறிஸ்துவுடன் உயிர்ப்பிக்கும் பொழுது நம்ம மறுபடியும் ஆவியில் பிறக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் பாருங்க, புதுப்பிக்கப்பட்ட மனம் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதன் மனது புதுப்பிக்கப்படும் பொழுது பாருங்க, அவன் ஆவிக்குரியவனாய் உலகத்தில் வாழ்வான். உலகத்தில் இருந்தாலும் நம்மளாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் வாழ்வோம். பாருங்க, அப்போ அநேக காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசத்தின் பார்வையில் நம்ம பார்ப்போம், விசுவாசமாய் பேசுவோம், விசுவாசமாய் செயல்படுவோம். பாருங்க, இன்றைக்கு உங்களை எண்ணியும் கிறிஸ்துவுக்குள் நம்மை உயிரோடு எழுப்பி என்ன பண்ணுறாராம்? உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார நம்மளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா! இங்கே யார்கிட்ட இருக்கோம்? நம்ம அப்பா கிட்ட இருக்கிறோம். நம்ம அப்பா பக்கத்திலே நம்ம கூடயே இருக்கிறார் அவர் இல்லை? ஆவிக்குரிய ரீதியில் நம்மளுக்கு எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து விட்டார். சுகம், பலன், ஆரோக்கியம் இல்லை, நம்முடைய குறைவைகளை நிறைவாக்குற கிறிஸ்து நமக்குள்ளாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, மனிதன் அவரை போல அவர் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார் இல்லை? காண்கிற உலகத்திலும் காணாத உலகத்திலும் வேலை செய்கிறது போல இந்த பூமியில் அவருடைய சேனாதிபதிகளாய் நீங்களும் நானும் அவருடைய பெத்த பிள்ளைகளாய் இந்த பூமியில் காண்கிற உலகத்திலும் காணாத உலகத்தையும் இணைக்கிற வேலை செய்யக்கூடியவர்களாய் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ அவரை போல இயங்குவதற்கும், அவரை போல மாற்றத்தை கொண்டு வருவதற்கும், அவரை போல பிதாவினுடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்கும் மனிதனாகிய நாம் முழு அதிகாரத்தையும் உரிமையும் பெற்றவர்களாய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா! ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே கிறிஸ்துவுடனே கூட நாங்கள் ஒன்றாக வீட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா! அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. கிறிஸ்து என் ஜீவனாக இருக்கிறீங்கப்பா. கிறிஸ்து எங்கள் பலனாக இருக்கிறீங்க. கிறிஸ்து ஆண்டவரே அப்பா எங்கள் வழி நடத்துகிறவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. கிறிஸ்துவில் நாங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவில் நாங்கள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.